Hello all, today we are going to see the greatest common divisor. அதோட definition first பார்க்குறோம். An integer b is said to be divisible by an integer a not equal to 0. ஸோ இதை சிம்பிள் எப்படி எழுதலாம்னா a divides b. ஸோ இந்த சிம்பிளை வந்து நம்ம dividesன்னு ரீட் பண்ணணும். If there exists some integer c such that b equal to ac. ஸோ a divides c னா for some integer c க்கு b equal to ac ன்னு எழுதலாம். Then a does not divides b to indicate that b is not divisible by a. So இந்த symbol வந்து does not divides ன்னு சொல்லி read பண்றோம். So a does not divides b to indicate that b is not divisible by a. So next we are going to see one theorem for integers a, b, c the following hold. ஒரு 3 இன்டீஜர் a, b, cன்னு 3 இன்டீஜர் எடுத்திருக்கோம். இந்த ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ்லாம் ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு 7 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஃபார் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தோன்னா a divides 0 and 1 divides a and a divides a அப்படின்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ட்ரூன்னு கிளியராக தெரியும். ஸோ கிளியர்லி a is true அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட சப்டிவிஷன் b என்னன்னு பார்த்தோம்னா a divides 1 if and only if a is equal to plus or minus 1. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு a divides 1ன்னு சொல்லி எடுத்துட்டு a is equal to plus or minus 1ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் a is equal to plus or minus 1ன்னு அசியூம் பண்ணிட்டு a divides 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு a divides 1ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். a divides 1 implies 1 equal to ac. a வந்து 1 டிவைட் பண்ணிச்சுன்னா ஃபார் சம் இன்டீஜர் cக்கு 1 equal to acன்னு எழுதலாம். இது நம்மளோட டெஃபினிஷன். நம்ம இப்போ தான் டெஃபினிஷன் பார்த்தோம். a divides b then b is equal to ac for some integer c. ஸோ அதே மாதிரி தான் இங்கே b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. ஸோ a divides 1 implies 1 is equal to ac for some integer c. If and only if next stepல a is equal to 1 and c is equal to 1 because a into c is equal to 1. So only one possibility a is equal to 1 and c is equal to 1 or a is equal to minus 1 and c is equal to minus 1. இந்த possibilities தான் இருக்குது. ஸோ அப்போ a equal to plus or minus 1. a 1 இருக்கலாம் இல்லைனா minus 1 இருக்கலாம். ஸோ இதான் therefore a is equal to plus or minus 1 ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு if and only if proof. ஸோ அப்போ a is equal to plus or minus 1னா a வந்து 1 டிவைட் பண்ணும் அப்படின்றதும் இதில் ப்ரூவ் ஆகிடுச்சு. தென் நம்மளோட சப்டிவிஷன் சியில் நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இஃப் a divides b and c divides d then ac divides bd. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் ஹோல்டு ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். given a divides b and c divides d. ஸோ a divides b அப்படின்றத வந்து நம்ம எப்படி டெஃபினிஷன் படி எழுதலாம்னா b equal to ar for some integer r. ஸோ அதே மாதிரி c divides d. ஸோ d equal to cs for some integer s. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் given. ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா ஸோ டு ப்ரூவ் ac divides bd. ஸோ ac divides bd தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ bd is equal to ar into cs. ஸோ ar into csனால் இது எப்படி எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கிறனால நம்ம ac into rsன்னு எழுதிக்கலாம். ஸோ ac into rs இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ac divides bd, rs is an integer. ஒரு rs ஒரு இன்டீஜர்னா ac divides bdன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஃப்ரம் our டெஃபினிஷன். ஸோ நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது சப்டிவிஷன் டியில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இஃப் a divides b and b divides c இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்ததுன்னா தென் a divides cன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ a divides b and b divides c ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ a divides b using our definition b is equal to ar for some integer r and அதே மாதிரி c is equal to bs for some integer s. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ டு ப்ரூவ் a divides c. ஸோ c ஈக்குவல் டு இங்கே இருந்த ரிசல்ட் எடுத்துக்கிறோம். c ஈக்குவல் டு bs. இதில் b யோட வேல்யூவை இங்கேருந்து எடுத்துக்கிறோம் ar into s.
ஸோ ஏ எடுத்துட்டோன்னா ஆர் இன்ட்டு எஸ் ஃபார் சம் இன்டீஜர் ஆர்எஸ். ஸோ அப்போ சி ஈக்குவல் டு ஏ ஆர்எஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா ஏ டிவைட்ஸ் சி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் இ. சப்டிவிஷன் இயில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா if a divides b and b not equal to 0 இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்ததுன்னா then modulus of a less than or equal to modulus of b இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் a divides b. a divides b implies b is equal to ac for some integer c. இது நம்மளோட டெஃபினேஷன்லேருந்து எழுதியாச்சு. கிவன் b நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ b நாட் ஈக்குவல் டு 0, b 0 இல்லைன்னா இங்கே இருக்கிற இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே 0வாக இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா சியும் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். டேக்கிங் மாடுலஸ் வேல்யூ ஃபார் 1. ஸோ 1ஓட மாடுலஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் b ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏசி. ஸோ மாடுலஸ் ஆஃப் b இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சின்னு எழுதிக்கலாம். இதை நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷன் எடுக்கிறோம், சி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ சி நாட் ஈக்குவல் டு 0னா சி வந்து 0வாக இருக்காது அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவ். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் சி வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இப்படின்னு கிடச்சிரும். நம்ம இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏன்னா மாடுலஸ் ஆஃப் சிக்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏன்னு கிடச்சிருது. ஸோ இது நமக்கு இதில் இருந்து மாடுலஸ் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் எஃப் என்னன்னு பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் எஃப் a divides b and b divides a if and only if a is equal to plus or minus b. ஸோ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு if and only if proof. a divides b and b divides a னா a equal to plus or minus b இப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம a divides b and b divides aன்னு எடுத்துக்கிறோம். ஸோ a divides b னா a is equal to a q1 என்ன இன்டீஜர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம q1 ஒரு இன்டீஜர் அண்ட் q2 ஒரு இன்டீஜர் எடுத்திருக்கோம். a equal to plus or minus b நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ a equal to bq2ன்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ a equal to bq2 is equal to bக்கு பதிலாக a q1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் a into q1 q2ன்னு எழுதிக்கலாம். ஸோ therefore q1 q2 is equal to 1. a cancel ஆகி q1 q2 is equal to 1 கிடைச்சிருது. q1 q2 are both plus 1 or minus 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்குதுன்னா ரெண்டும் ப்ளஸ் 1ஆக இருக்கும் இல்லைன்னா மைனஸ் 1ஆக இருக்கும். ஸோ therefore a is equal to plus or minus b. இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கான்வெர்ஸ்லி அசியூம் தட் நம்ம கான்வெர்ஸ்வும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஒரு if and only if ப்ரூஃப்ன்றனால. ஸோ a is equal to plus or minus b இதை அசியூம் பண்ணிவிட்டு a divides b and b divides a இது ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு a is equal to b அப்படின்னா அதாவது பாசிட்டிவ் a is equal to plus b அப்படின்னா 1 into bன்னு இது எழுதிக்கலாம். ஸோ b divides aன்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் தென் a is equal to minus bன்னு எடுத்துட்டோம்னா minus 1 into b therefore a divides bன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டையுமே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். b divides aன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, a divides bன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன். So if a divides b and a divides c then a divides bx plus cy for arbitrary integers x and y. இதான் இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது, a divides b and a divides c. ஸோ ரெண்டு கண்டிஷனுக்கும் அதே மாதிரி டெஃபினேஷன்லேருந்து b is equal to ar for some integer r and c is equal to as for some integer sன்னு எழுதியாச்சு. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். a divides bx plus cy. ஸோ இப்போ bx plus cy is equal to இதில் bக்கு பதிலாக ஏஆர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், சிக்கு பதிலாக ஏஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டில் இருந்து ஏ காமனாக எடுத்துட்டோம்னா ஆர்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய் ஃபார் சம் இன்டீஜர் ஆர்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய். ஸோ இதில் நம்ம டெஃபினிஷன் வந்து சொல்லிடலாம், ஏ டிவைட்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய். தேங்க்யூ.